ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க 7 இயர்ஸ் ஆஃப் நைட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2018 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு காட்டு வழியா ஓடி வந்துகிட்டு இருக்கு. அந்த வழியா ஃபாஸ்டா வர கார் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மேல எதிர்பாராம மோதிடுது. அதுல அந்த பொண்ணு ஸ்பாட்லயே இறந்து போயிடுது. இவனுக்கு என்ன பண்ணனே தெரியாம அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் ஒரு மிகப்பெரிய ஏரி மேல போட்டுறான். இது கேஸ் ஆகுது. தேடும் போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட பாடி அந்த ஏரியில இருந்து எடுக்கிறான். அந்த பொண்ணோட அப்பா பார்த்து கொந்தளிச்சுட்டு இது கொலையா இல்ல ஆக்சிடென்ட்டா அப்படின்றத நான் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ட்டு கலாரங்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்தது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட்டை பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். அது ரொம்ப நீட்டாவே பிரசன்ட்டும் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்துல நடிச்சிற ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். குறிப்பா அந்த அப்பாக்கும் இந்த ஆக்சிடென்ட் பண்ணவனுக்கும் நடுவில் நடக்கிற போர்ஷன்லாம் ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் ஆகும். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் படம் சவுண்டாவே இருந்தது. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருந்தாங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது படம் பயங்கர ஃபிளாட்டா தான் இருந்தது. இந்த ஸ்டோரி பிளாட்டே பார்த்தீங்கன்னா ஒரு எங்கேஜிங்கான ஸ்டோரி பிளாட் தான். ஆனா அதை இவங்க எங்கேஜிங்கா எடுக்காம ரைட்டிங்ல பயங்கரமா கோட் அவுட் இருக்காங்கன்னு சொல்லலாம். அதான் இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ். ரைட்டிங்ல இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி எழுதினா கண்டிப்பா இந்த படம் எட்ஜ் ஆஃப் தி சீட் த்ரில்லராகவே இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பிலாவரேஜான படமாக தான் இருக்கு. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.